Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் அன்எக்ஸ்பெக்டடாக லான்ச் பண்ண புதிய சீரியலோட ப்ரமோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சீரியலோட லான்ச் ப்ரமோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். கண்மணி அன்புடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் மேல் லீடாக நம்ம நவீன் வச்சு பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இப்போ ப்ரமோவை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் இருந்துகிட்டு இருக்கும்போது இதோட ஸ்டோரி வந்து 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி போக போகுது. அதாவது நம்ம சன் டிவியில் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக அப்படின்னு ஒரு சீரியல் ஓடிச்சு பார்த்தீங்களா, அதோட ஸ்டார்டிங்கில் வந்து அதே ஸ்டோரி தான். 2 பெஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க தான் நம்ம சீரியலோட ஹீரோயின்ஸும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராமத்து சைடில் அந்த மாதிரி தெரியுறாங்க. அண்ட் இதில் அந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க தான். நம்ம மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்கிறவங்க. அவங்க தான் அந்த மாடர்ன் சைடாக வரப்போகிற அந்த ஃப்ரெண்டு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு புது முகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ப்ரமோவில் வந்து அவங்க ஃபேஸ் அவ்வளோ கிளியராக தெரியவே இல்லை. ஏன்னா கொட்டுற மலையில் வந்து அவங்க 2 பேரும் ஆட்டம் போடுற மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக ஏதாவது ஒரு நியூஸ் சீரியலோட லான்ச் ப்ரமோவை அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மோர் தென் 1 சீன் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனு, அதை வச்சே வந்து இந்த லான்ச் ப்ரமோ ஒரு 1 மினிட்டுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த சீனுமே இல்லை. இவங்க 2 பேரை மட்டுமே காமிச்சு கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரமோ ஃபஸ்ட்டில் வந்து ஹீரோ வந்து எப்பயுமே என்ட்ரி தர மாட்டார். ஸோ செகண்ட் ப்ரமோவில் தான் என்ட்ரி தருவாங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் டைமில் போகிறது நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைம் டைமில் எந்த ஸ்லாட்டுமே இல்லை. அண்ட் நம்ம பிக் பாஸ் வேறு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம கமல் சாரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஹோஸ்ட் கூட வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கூட வந்துட்டுருக்கு. ஸோ பிக் பாஸ் வந்துச்சுன்னா ப்ரைம் டைம்லேயே 2 ஸ்லாட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 9:30 and 10 இந்த 2 சீரியல்ஸுக்குமே ஸ்லாட் எங்கே அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் சின்ன மருமகள் பார்த்திங்கன்னா 5.77 அளவுக்கு ரேட்டிங் வாங்கும்போது பிக் பாஸை மேக்ஸிமம் 10 PM தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைம் டைம் ஆல்ரெடி இப்படி ஒரு சிக்கலில் இருக்கிறதுனால நம்ம நான் ப்ரைம் டைமில் தான் இதை லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 PM வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரீடெலகாஸ்ட் ஓடிட்டு இருக்குது. அந்த ரீடெலகாஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா 2.2 அளவுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் தான் முடிச்சிட்ருக்கு. பட் பார்ப்போம், 1 PMக்கு இந்த நியூ சீரியலை லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி. நான் ப்ரைம் டைம்லேயே சில பல சீரியல்ஸை மாற்றி அங்கே லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை ப்ரைம் டைமில் எதையாவது ஒன்று முடிச்சுட்டு கொண்டு வர போகிறாங்களா, இதுதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த சீரியல் எந்த டைம்லிங்கில் வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.